Hi friends, welcome to our channel. Friends, நான் கொஞ்சம் sentences சொல்றேன். அது கரெக்ட்னு தோணுதான்னு சொல்லுங்க. Yesterday I go to office. I am knowing English. She did not went home. இதெல்லாம் நீங்க நிறைய தடவை கேட்ட மாதிரியோ இல்ல யூஸ் பண்ண மாதிரி தோணுதா உங்களுக்கு? ஆனா இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ற இங்கிலீஷ் தான். ஆனா இதுல டென்ஸ் மிஸ்டேக் இருக்கு. இன்னைக்கு வீடியோல ஏன் இந்த சென்டென்ஸ் ராங், கரெக்டான சென்டென்ஸ் ஏன் ரைட், இதை எப்படி அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். எண்ட் வரைக்கும் சோ கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் எரர் 1. yesterday I go to office. yesterday எந்த டைம்? பாஸ்ட் டைம். பாஸ்ட் டைம் வந்தாலே verb பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? go. கோன்றது present ஃபார்ம். சோ கரெக்ட் சென்டென்ஸ் என்னது? yesterday I went to office. yesterdayன்றது ஆல்ரெடி முடிஞ்ச டைம். முடிஞ்ச டைம்க்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சோ கோக்கு வந்து went, கம்க்கு came, ஈட்க்கு ate, இதெல்லாம் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டைம்ல வேர்ட் இருந்தா பாஸ்ட் ஃபார்ம் தான் வேர்பும் இருக்கணும். ஓகேங்களா? எரர் 2. லாஸ்ட் இயர் ஐ ஹேவ் ஜாயின் திஸ் கம்பெனி. இந்த சென்டென்ஸை பாருங்க, தப்பே இல்லாத மாதிரி தானே இருக்கு. ஆனா இது தப்பு தான். லாஸ்ட் இயர்னா முடிஞ்ச டைம், ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஆக்ஷன். ஹேவும் ஹேஸும் எங்க யூஸ் பண்ணுவோம்? பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் ஹேஸ் இல்ல ஹேவ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சோ ஆனா லாஸ்ட் இயர் அப்படின்றது கம்ப்ளீட்டா முடிஞ்ச ஒரு வார்த்தை, அங்க கனெக்ஷன் எதுவுமே இல்லை. சோ கரெக்டான சென்டென்ஸ் லாஸ்ட் இயர் ஐ ஜாயின்ட் திஸ் கம்பெனி. இதுதான் கரெக்ட். ஸ்பெசிபிக்கான பாஸ்ட் டைம்க்கு லாஸ்ட் இயர், எஸ்டர்டே, இன் 2020 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹேவோ ஹேஸோ யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட், அகோ, எஸ்டர்டே இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் போடணும். எரர் 3. she did not went home. இது ரொம்ப காமனான மிஸ்டேக், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இது did not அப்படின்னு போட்டுட்டாலே அங்க வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரும். இந்த did வந்துட்டு பாசிட்டிவா வந்தாலும், did notனு நெகட்டிவா வந்தாலும், didனு குவெஸ்டினா வந்தாலுமே didனு அப்படி வந்துருச்சுனாலே வேர்பு பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்ப வென்ட்டோட பேஸ் ஃபார்ம் என்ன? கோ. கோக்கோட பாஸ்ட் தானே வென்ட், பேஸ் ஃபார்ம் வந்துட்டு கோ. அப்போ she did not go home. இதுதான் கரெக்ட். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. did எங்கெல்லாம் வந்துச்சுனாலும் அங்க பக்கத்துல verb base form தான் வரணும். Error 4. I am knowing English. இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். இங்க knowingனா ஆக்ஷன் இல்ல. ஓகேங்களா? ஸ்டேட், ஒரு நிலை, அதுதான் நோ. நோ, லைக், லவ், பிலீவ் இதெல்லாமே ஸ்டேட் வேர்ப்ஸ். ஸ்டேட் வேர்ப்ஸ் கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான சென்டென்ஸ் ஐ நோ இங்கிலீஷ். நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட இந்த இது நிறைய பேர் காமனா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கணும். நோ வந்துட்டு ஆக்ஷன் கிடையாது, அது வந்து ஸ்டேட் வேர்ப். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் அங்க போடணும். எக்ஸாம்பிள் ஐ ஆம் லைக்கிங் டீ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ லைக் டீ அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த லைக், லவ், பிலீவ், நோ இதெல்லாமே ஸ்டேட் வேர்ப்ஸ். எரர் 5. எவ்ரிடே ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்ரிடே ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ். ஆனா தப்பு. எவ்ரிடே ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ் இப்படின்னா என்னது? இது ஒரு ஹேபிட்டை சொல்றது, ஒரு ரொட்டீனை சொல்றது. இதுக்குன்னா நீங்க பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹேபிட்டுக்கு கண்டினியூஸ் யூஸ் பண்ணவே கூடாது. சோ கரெக்டான சென்டென்ஸ் everyday I go to office. everyday, usually, always இந்த மாதிரிலாம் போட்டுட்டீங்கனாலே அங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வரணும். ஏன்னா ரூல் வந்துட்டு ஹேபிட் போட்டா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வரும். எரர் 6. tomorrow I go to Chennai. டுமாரோனா என்ன? ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்ன தேவை? ஃபியூச்சர்னு ஒரு சென்டென்ஸ் போட்டீங்கனாலே வில் வந்துருவாங்க. ஸோ கரெக்டான சென்டென்ஸ் டுமாரோ ஐ வில் கோ டு சென்னை. அதுதான் கரெக்ட். ஃபியூச்சர் டைம்ல வேர்ட் வந்துச்சுனாலே அங்க வேர்புக்கு முன்னாடி வில் வந்துடணும்.
டுமாரோ, நெக்ஸ்ட் வீக் என்ன போட்டாலுமே வில் பிளஸ் verb. இதுதான் கரெக்டான ஃபார்ம். எரர் 7. ஐ வில் கோயிங் தேர். ஒரு பிகினர்ஸ் லெவல் இருக்கவங்க இதை சொல்லுவாங்க. இங்க ஆஃப்டர் will யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அங்க verb எப்படி இருக்கணும்? பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். சோ அப்ப கரெக்டான சென்டென்ஸ் என்னது? ஐ வில் கோ தேர். இதுதான் கரெக்ட். will யூஸ் பண்ணிட்டீங்கனால பேஸ் ஃபார்ம் தான் வரணும். எரர் 8. மிக்ஸ்டு டென்ஸ்ல எரர் வரும். when I was a child I am playing cricket. was a child அப்படின்றது வந்துட்டு past. சோ எல்லாமே பாஸ்ட்ல தான் இருக்கணும். அப்ப கரெக்டான சென்டென்ஸ் என்ன? when I was a child I played cricket. error 9. I have seen him yesterday. இது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, ஆனா தப்பு. yesterdayன்றது past, have seen வந்துட்டு present perfect. அப்ப எப்படி கரெக்டா வரும்? சோ கரெக்ட் வந்துட்டு I saw him yesterday. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி 2 செகண்ட் யோசிச்சுட்டாலே உங்களுக்கு இந்த டென்ஸை கரெக்ட் பண்ணிடலாம். சோ பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டாலே அங்க பாஸ்ட் டென்ஸ் தான் போடுங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் போடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் டென்ஸ் எரர்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல எந்த டென்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.